சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உணர்வு வருமோ அந்த உணர்வோடு நான் நிற்கிறேன். அதனால பேசாம உங்க முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இப்போ ஒரு ஆசை எனக்கு வந்திருக்கு. ஆக எப்பொழுதும் இல்லாத வகையில் ஒரு எழுச்சிய, ஒரு உணர்ச்சிய, ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆரவாரத்தை உங்கள் முகத்துல என்னால் காண முடிகிறது. இந்த எழுச்சி, இந்த உணர்ச்சி, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை பார்க்கிறப்ப நிச்சயமா உறுதியா இந்த 1000 விளக்கு தொகுதியில கழகத்தினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் கு க செல்வம் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார் என்பது உறுதி. அதுக்கு நீங்கள்லாம் உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தரணும். கு க செல்வத்தை வெற்றி பெற வச்சிருவீங்கல்ல, உதயசூரிய சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருவீங்கல்ல, நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நன்றி, 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 நன்றி. இந்த உறுதியை உங்களிடத்திலிருந்து பெறுவதற்காகத்தான் உங்களை தேடி நாடி நான் இங்கு வந்திருக்கிறேன். இதுவரை எனக்கு இந்த தொகுதி புதிய தொகுதி இல்லை. முதல்ல எம்எல்ஏவா இந்த தொகுதியில் இருந்துதான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இங்கிருந்துதான் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். ஏன் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த தொகுதியில் தான் கிடைச்சது. ஆக அந்த மேயர் விட்டுட்டும் பாருங்க. நான் ஆக இப்படி பல வாய்ப்புகளை எனக்கு வழங்கிய இந்த தொகுதி மக்களத்தில் உரிமையோடு நான் கு க செல்வத்துக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆக கு க செல்வம் அவர்களை நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைப்பதற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்திட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் ஏற்கனவே இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர போய் மிரட்டியவர் அவர் என்பது உங்களுக்கு தெரியும். காவல்துறை அதிகாரிகளை போய் மிரட்டி அச்சுறுத்தி அங்கே நடந்த அந்த செய்திகள் எல்லாம் பத்திரிகையில வந்ததை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த லட்சணத்தில் ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கு நாங்க சரியா வச்சிருக்கிறோம், காவல்துறையில ஆளுங்கட்சி தலையீடு இல்லை என்று ஒரு தவறான பொய்ய, ஒரு தவறான தகவலை பொய்யா இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் நீங்க பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர். அண்மையில மழை வந்துச்சு. மழைங்கிறது அந்தந்த பருவ காலங்களில் வரக்கூடியதுதான். சில பருவ நேரங்கள்ல குறைந்து வரும், ஒரு சில நேரங்கள்ல அதிகம் வரும், வராம கூட போயிருக்கு. ஆனால் அப்பொழுதெல்லாம் நான் இந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக இருந்து எம்எல்ஏவாக இருந்தது மட்டுமல்ல, மேயராக இருந்தப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம். மழை வருதுன்னா ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பு நாங்க என்ன செய்வோம்னா, அதிகாரிகள் அழைச்சி, கழிவுநீர் அதிகாரிகள், அதே போல மாநகராட்சி அதிகாரிகள் என்று எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு உட்கார வச்சு, மழை பெஞ்சா எங்கெங்க தண்ணி தேங்கும், எந்த கால்வாய் அடைப்பு இருக்கும், அதெல்லாம் முன்கூட்டியே சுத்தம் செஞ்சு சீர்படுத்தி சிரித்து எடுக்கிறாங்கள அந்த சாக்கடை எல்லாம் அடைப்பெல்லாம் எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து, எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 1 நாள் 2 நாள் தண்ணி தேங்கி இருந்தா 3வது நாள் வடிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம ஏற்படுத்தி வச்சோம். ஆனால் இந்த 5 வருஷத்துல இந்த அதிமுக ஆட்சியில ஆட்சிக்கு வந்தது மட்டுமல்ல, மாநகராட்சி அவங்க கையில தான் இருக்கு. ஆக அந்த பணியில அவங்க ஈடுபட்டு இருந்தா நிச்சயமாக எவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருந்தாலும்
இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சி பொருளாளர் மு.க. ஸ்டாலின் செய்த பிரசாரத்தை நேரடியாக பார்த்தோம்.